சரி, இதே ஃபார்முலா வந்து எல்லா பிசியில் அப்ளை பண்ணலாமா, எம்பிசியில் அப்ளை பண்ணலாமா? எம்பிசியில் வந்து சலவை தொண்டர் இருக்கிறாங்க, சவர தொண்டர் இருக்கிறாங்க, நெசவாளர் இருக்கிறாங்க, மீனவர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்கலாமா? அப்போ ஊருக்கு இழைச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்து இந்த பட்டியல் அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் மட்டும்தான். அதுவும் குறிப்பாக வந்து தேவேந்திரோட ஆதிராவிடர், அதை அட்டவணை கூட சொல்ல வேண்டாம், இப்போ 2 கம்யூனிட்டி தான். ஆனால் தேவேந்திரோட ஆதிராவிடரும் கேட்பாரிட்டு கிடக்கூடியவர்களா? அதனால் அன்னைக்கு 2008 அனைத்து கட்சி கூட்டத்திலையும் நான் நியாயத்தை மட்டும்தான் பேசினேன், உண்மையை மட்டும்தான் பேசினேன், உண்மைக்கு புறம்பாக எதுவும் பேசலை. இந்த 18% கொடுக்க வேண்டியதை முதல்ல கொடுத்து முடிங்க. இதே பேக்லாக் வந்து பின்னடை பணிகள் வந்து சிறப்பு ஆள் சேர்த்து பண்ணி முடிங்க. அதற்கு பிறகு எந்தெந்த சமுதாயங்கள் பின்னடைந்திருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம் தான் சொன்னேன். இன்னைக்கு நீங்க ஆளுநர்கிட்ட முறையிடுவதன் மூலமாக தீர்வு எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ஏன்னா அமைச்சரவையும் நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க, உச்சநீதிமன்றமும் உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, ஆளுநருக்கு இங்கே ரோலே இல்லையே. அவர்கள் சட்ட ரீதியாக செய்யலை, நிச்சயமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய உள்ளிடுக்கீடு செல்லாது.